Alhamdulillahi Rabbil Alameen Wal-aqibatu lil-muttaqeen Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bi dhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi tibi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மருத்துவமனை செலவிலிருந்தும் மருந்தின் செலவிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. புனிதம் நிறைந்த கஅபத்துல்லாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌலாவையும் கண் குளிர நேரடியாக தரிசிப்பதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதிரிகளின் சூழ்ச்சிகளை விட்டு நம் அனைவரையும், மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இஸ்லாமியர்களின் வீடுகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலீமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாம் கண்ணியமான மாதங்களில் ஒன்றான துல்கஅதா மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எல்லா நாட்டிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் மக்கமா நகரை நோக்கி ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மக்காவினுடைய சிறப்பு என்ன, காபாவினுடைய சிறப்பு என்ன என்பதை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கண்ணியமான பூமியாக அல்லாஹு தஆலா அந்த பூமியை ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்தை படைத்து பூமியை படைத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மக்கமா நகரில் இருந்து தான் அந்த பூமியை அல்லாஹ் விரிவாக்கியதாக நபிகளம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். முதலாக தோன்றிய ஊர் இடம் மக்கமா நகரம். அந்த இடத்திலிருந்து தான் அல்லாஹு தஆலா அந்த ஊரை, இந்த பூமியை அல்லாஹு தஆலா விசாலமாக ஆக்கினான். எனவே இந்த ஊருக்கு, மக்கமா நகருக்கு உம்முல் குரா, ஊர்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஊரிலிருந்து தான் எல்லா ஊர்களும் பிரிந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவின் பரக்கத்தும் அந்த ஊருக்கு இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையாரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டு அங்கிருந்து செல்கிறார்கள். ஒரு துஆவை செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஜர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம்.
உன்னுடைய கண்ணியமான வீட்டிற்கு அருகாமையில் என்னுடைய சந்ததிகளை நான் விட்டு வருகிறேன். ரப்பனா லியுகீமஸ் ஸலாத்த, இங்கே தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் ஆசையோடு அதன் பக்கம் வரவேண்டும் என்பதாக துஆ செய்தார்கள். இப்ராஹிம் நபியின் இந்த ஒற்றை துஆ தான் இன்றைக்கு அத்துணை நபர்களும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காபாவை காண வேண்டும் என்கிற ஆசை இந்த துஆவின் வெளிப்பாட்டால் ஏற்பட்டிருக்கிறது. மக்காவிலிருந்து ஏதோ ஒரு மூலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் காபாவை காண வேண்டும், மக்காவை ஒரு முறையாவது வாழ்நாளில் தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு எப்படி வந்தது? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், நீ மனிதர்களின் உள்ளத்தில் நீ ஆசையை போடு, அவர்கள் விரண்டோடி வர வேண்டும், அவர்கள் ஆசைப்பட்டு விரண்டோடி வர வேண்டும். தஹ்வி என்கிற வார்த்தைக்கு முஹத்திஸ்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள், தஹ்வி என்று சொன்னால் உயரமான இடத்திலிருந்து ஒரு பாறையோ ஒரு கல்லோ அது போடப்பட்டால் எப்படி இடையில் நிற்காமல் அது தரையை நோக்கி வந்து சேருமோ அந்த வார்த்தை தஹ்வி என்று சொல்லப்படும். அந்த வார்த்தை இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புழங்கி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மூலையில் இருப்பார்கள், அவர்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும், உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதாக. பணம் இருக்காது, சூழ்நிலை சரி இருக்காது, ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த திருக்காபாவை மக்கமா நகரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏற்பட்டதற்கான பின்னணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஃபர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி, பழங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ரிஸ்கை கொடு என்று துஆ செய்தார்கள். இன்றைக்கு ஹாஜிகளினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே செல்கிறது. ரமதானுடைய காலமாக இருந்தாலும் சரி, ரமதான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய நாட்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 30 லட்சத்திலிருந்து 40 லட்சத்திற்கு மேல் ஹாஜிகள் உம்ராக்கள் செய்வதற்காக வேண்டி உம்மார்கள் வருகிறார்கள். அத்துணை லட்சம் மக்களுக்கும் அங்கே உணவு கிடைக்கிறது, பற்றாக்குறை ஏற்படவில்லை. அத்துணை லட்சம் மக்களும் அங்கே அவர்களுக்கு தேவையான சுய பணிகளை செய்து கொள்வதற்குண்டான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். தண்ணீரை குடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தண்ணீரில் பரக்கத்தை வைத்திருக்கிறான், உணவில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிஸ்க் கொடு என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும், தங்களுடைய மனைவிக்கு மட்டும் துஆ செய்யாமல் இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் ரிஸ்க் கொடு என்று துஆ செய்தார்கள். விசாலமாக துஆ செய்தார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் பஞ்சம் இல்லாமல், பட்டினி இல்லாமல் அத்துணை பேருக்கும் அங்கே ரிஸ்க் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மையும் அல்லாஹ் தஆலா அந்த புனிதமான இடங்களுக்கு அழைத்து செல்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்களில் அவர்கள் அந்த இடத்திற்கு கொடுத்த கண்ணியம் இருக்கிறதே, அளவிட முடியாது. அவ்வளவு கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள், இமாம்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் போற்றப்படுகிற இமாமுல் ஆலம் என்று சொல்லப்படுகிற அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் மக்கமா நகரில் அவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், இந்த கண்ணியமான பூமியில் எனக்கு சிறுநீர் வரக்கூடாது, இந்த கண்ணியமான பூமியை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எப்படி சுவனவாசிகளுக்கு வேர்வை வேர்க்குமோ அதுபோல இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வேர்வை வேர்க்கும், அவர்களுக்கு மலம் ஜலம் கழிக்கவில்லை. எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் மக்கமா நகரை, நாமும் அதே போல கண்ணியம் படுத்த வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் என்பது அந்த இடம். அஸ்மஇ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அதை கண்ணியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஊர்களுக்கு சென்றால், அந்த இடங்களுக்கு சென்றால் மிகவும் கண்ணியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை ரொம்பவும் நேசித்தாங்க.
ரொம்ப விரும்பினார்கள். ஹிஜ்ரத் செய்து அவர்கள் கடைசியாக புறப்படும் போது சொன்ன வார்த்தை, கஸ்வரா என்கிற அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், மக்கள் மட்டும் இந்த ஊரில் இருந்து என்னை வெளியேற்றாவிட்டால் நான் இந்த ஊரை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன். வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், பூமியிலேயே மிகச்சிறந்த பூமி இந்த மக்கா மாநகரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு பேசுகிறார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த நேரத்தில், மக்காவை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில், ஒரு தாய் தன்னுடைய மகனை எப்படி பிரிகிற போது எப்படி பேசுவாளோ, அது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படி பேசுவாளோ அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார்கள். வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லா, அல்லாஹ் மீது சத்தியமாக நீ பூமியிலேயே சிறந்த பூமியாக இருக்கிறாய். வஹப்பு அர்தில்லா, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான பூமியாக இருக்கிறாய். வலவுலா அன்னி அஹ்ரஜது மின்கி மா ஹரஜது, என்னை இந்த மக்கள் வெளியேற்றாமல் இருந்திருந்தால் இந்த ஊரை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். நேசித்தார்கள். மக்காவை நேசிக்க வேண்டும், காபாவை நேசம் கொள்ள வேண்டும், பிரியப்பட வேண்டும். அது ஈமானின் ஒரு அடையாளம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த பூமி இருக்கிறதே, நபி அவர்கள் நேசித்த பூமி, அல்லாஹ் நேசித்த பூமி. அந்த பூமியை நாம் நேசிக்க வேண்டும், அதற்குண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. முதலாக பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழ வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தது. முதல் கிபிலாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்தது. 16-17 மாதங்கள் அதை முன்னோக்கி தொழுதார்கள். வானத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள், அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பார்கள், ஏதாவது வஹி வராதா, காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும், காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று வஹி வராதா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசைக்கு இணங்க அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா காபாவை முன்னோக்கி தொழுமாறு அவர்களுக்கு வஹியை இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையை அல்லாஹ் அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசையை. எனவே அந்த பூமி இருக்கிறதே மிகவும் மகத்துவம் நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அந்த பூமியில் வஃபாத் ஆகிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அவர்கள் சோனம் செல்வார்கள் என்பதாக. மக்கமா நகரில், மதீனமா நகரில் யார் வஃபாத் ஆகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான விசாரணையும் இருக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இஹ்யா என்கிற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே தான் பல ஹாஜிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு போகும்போது, உம்ராவிற்கு போகும்போது எல்லாத்தையும் சரியாக எழுதி வச்சுருவாங்க. கொடுக்கல் வாங்கலிருந்து, கடன்லேருந்து எல்லா வேலையும் சரியாக பூர்த்தி செய்துவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, அங்கே போய் மரணிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு போவார்கள். அங்கே வஃபாத்தானால் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அங்கே நன்மைகளை அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறான். ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் காபாவில் இருந்து சொன்னால் 1,00,000 தடவை சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கிறது. ஒரு திருக்குர்ஆனை, ஒரு குர்ஆனை ஓதினால் 1,00,000 குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கிறது. எனவே அந்த இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் நேரங்களை வீணாக்காமல் எவ்வளவு இபாதத்துகளை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமான இபாதத்துகளை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் 1,00,000 ஃபர்துகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், 1,00,000 ஃபர்துகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் 55 ஆண்டுகள் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். 55 ஆண்டுகள் வாழ்நாளில் ஒரு நாள் கூட விடாமல் தொழுதிருக்க வேண்டும். அப்படி தொழுதால்தான் 1,00,000 ஃபர்துகளை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். ஆனால் மக்கமா நகரில் ஒரே ஒரு நாள் தொழுதால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறார். ஒரு நாள் தொழுதால், ஒரு நாள் தொழுதால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு நேரம் தொழுதாலே எவ்வளவு நன்மை கிடைக்கிறது.
முஹத்தீஸ்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் தொழுதால் 275 ஆண்டுகள் ஒருவர் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்கிறாங்க. காபத்துல்லால மக்காவில் ஒரே ஒரு நாள் தொழுதால் 275 ஆண்டுகள் தொழுத நன்மை, 275 ஆண்டுகள் ஃபரலை நிறைவேற்றினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை அல்லாஹ் கொட்டுகிறான். ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகள் அங்கே இறங்குகிறது. தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 60 ரஹ்மத்தை கொடுக்கிறார். அங்கே தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். காபாவை காணக்கூடியவர்கள் பார்ப்பவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா 20 ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே காபாவை பார்ப்பது இபாதத். எப்படி பெற்றோரை பார்ப்பது இபாதத்தோ, திருக்குர்ஆனை பார்ப்பது இபாதத்தோ, அதே போல காபாவை பார்ப்பது இபாதத். அதனால்தான் அங்கே காஃபிர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அது காபாவை பார்ப்பதும் இபாதத் என்கிற காரணத்தினால்தான் அங்கே யாரும் மாற்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடிந்து அவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்ததற்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே போயிருக்காங்க. அவங்களுடைய மருமகள் தான் இருந்தாங்க. கேட்டாங்க, கைஃப அன்தும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்தம்மா பதில் சொன்னாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம். மா தஆமுக்கும், உங்களுடைய உணவு என்னன்னு கேட்டாங்க. லஹ்முன்னு சொன்னாங்க, இறைச்சி தான் எங்களுடைய உணவாக இருக்கிறது. உங்களுடைய குடிபானம் என்ன? தண்ணீர் தான் எங்களுடைய குடிபானம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாஇ. முன்னால் ஒரு நாள் துஆ செஞ்சாங்க, திருப்பும் மீண்டும் உணவிற்காக வேண்டியும் தண்ணீருக்காக வேண்டியும் பரக்கத்தை கிடைப்பதற்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு மக்கமா நகரில், மதீனமா நகரில் தண்ணீர் வற்றாமல் கிடைப்பதற்கு இப்ராஹிம் நபியினுடைய துஆ காரணம். பரக்கத் கொடு என்பதாக துஆ செஞ்சாங்க. இறைச்சியில் பரக்கத் கொடு. அங்கே வாங்க, மதீனா மாநகரில், மக்கா மாநகரில் முழுக்க முழுக்க இறைச்சி இல்லாத உணவு பார்க்க முடியாது. அவ்வளவு இறைச்சிகள், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆடுகள், ஒட்டகங்கள், மாடுகள் அறுக்கப்படுகிறது. குர்பானியினுடைய நேரத்தில் எவ்வளவு லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. இதுவெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய துஆவின் பரக்கத் என்பதாக முஹத்தீஸ்கள் சொல்லித்தராங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 4 நேரத்தில் வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். 4 நேரத்தில் அல்லாஹ் துஆவை ஒப்புக்கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துஃப்தஹு அப்வாபுஸ் ஸமாஇ வ யுஸ்தஜாபு துஆ ஃபி அர்பஅத்தி மவாத்தின். வானத்தினுடைய கதவுகள் 4 நேரத்தில் திறக்கப்படுகிறது. அதே போன்று துஆ 4 நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலாவது இடம், இந்த இல்திகாஇ சுஹூஃபி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போருக்காக வேண்டி எதிரிகளிடத்திலே போர் செய்வதற்காக வரிசையில் சஃபாக இருக்கிற போது, எதிரிகளை தாக்குவதற்காக வேண்டி சஃபாக இருக்கிற போது வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். அந்த நேரத்தில் துஆ செய்தால் துஆ ஒப்புக்கொள்ளப்படும். இரண்டாவதாக சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நுசூலில் கைஸ், மழை இறங்குகிற போது வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் மழை பொழிகிறதோ அப்பொழுதெல்லாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுது வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. எனவே மழை பெய்யக்கூடிய நேரத்தில் நாம் துஆக்களை செய்ய வேண்டும். என்ன கொஞ்சோண்டு மழை பெஞ்சிட்டு போகுது, சும்மா நனைஞ்சிட்டு போகுது, எவ்வளவு வெயில் அடிக்குது என்று நாம் அந்த நேரத்தில் குறைகளை பேசிக்கொள்ளாமல், குறைபட்டு கொள்ளாமல், அந்த நேரம் துஆவிற்கான நேரம், துஆ செய்தால் ஒப்புக்கொள்ளப்படும் அந்த நேரத்தில். மூன்றாவதாக சொன்னார்கள், இந்த இகாமத்தி ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், பர்து தொழுகைக்கு பிறகும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் நாம் துஆ செய்ய வேண்டும். தொழுகை நேரத்தில் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. நாலாவதாக சொன்னாங்க, இந்த ருயத்தில் கஅபத்தி ஷரீஃப், கஅபத்துல்லாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் துஆவை ஒப்புக்கொள்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தினுடைய கதவுகளை திறக்குகிறான்.
எனவே காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். இமாம்கள் சொல்லித்தராங்க எப்படி துஆ செய்ய வேண்டும். முதல் தடவையாக நீங்கள் காபாவை பார்க்கிற போது, யா அல்லாஹ், நாங்கள் வாழ்நாளில் செய்கிற அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள் என்பதாக துஆ செய்யுங்கள், இப்படி துஆ செய்யுங்கள் என்பதாக நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தராங்க. எங்களுக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொடு, ஈமானோடு மரணிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடு என்பதாக துஆ செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அப்படி அந்த புனிதமான இடங்களுக்கு செல்கிற போது நாம் முக்கியமான சில துஆக்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சில துஆக்கள் அந்த இடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் அந்த பூமி, அந்த இடம் கண்ணியமானது. யார் அந்த இடத்தில் சண்டை செய்கிறார்களோ, அந்த இடத்திற்குண்டான மரியாதையை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உடனடியாக அல்லாஹ் அதாபை இறக்கி விடுவான். அவர்களை அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விடுவான். காபத்துல்லால போய் அதனுடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமாக ஏதாவது கண்ணிய குறைவாக நீங்கள் உள்ளத்தில் நினைத்தால் கூட அல்லாஹ் அதாபை இறக்கி விடுவான். அந்த ஊரினுடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமாக, காபாவின் கண்ணியத்தை கெடுக்கும் விதமாக உள்ளத்தால் கூட நினைக்கக்கூடாது. அதனுடைய கண்ணியம் உயர்வாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதை மதிக்கும் காலமெல்லாம் நீங்கள் செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். எப்பொழுது மக்கமா நகரை, காபத்துல்லாவை நீங்கள் அதனுடைய கண்ணியத்தை குறைக்கிறீர்களோ உங்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜா என்கிற கிதாபில் பதிவாக இருக்கிறது. எனவே அதனுடைய கண்ணியம் எப்பொழுதும் குறைத்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 220 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த வரலாற்று செய்தியை ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. துப்பா என்கிற இனத்தை சார்ந்த ஒரு அரசர் வருகிறார் மக்கமானாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 220 ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பா இனத்தை சார்ந்த அஸ்அதுல் ஹுமைர் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசர் வராரு. ஹஜ்ஜுக்கு வராரு. யாரும் அதை கண்ணியப்படுத்த மாட்டேறாங்க. எல்லாம் காபாவை கண்ணியப்படுத்தும் விதமாக தவாப் செய்கிறாங்க, காபாவை முன்னோக்கி தொழுகிறாங்க, துஆ செய்கிறாங்க. என்னை யாரும் கண்ணியப்படுத்தலையே, இந்த காபாவை இடிக்க வேண்டும் என்று அவர் மனதில் நினைக்கிறார். எப்பொழுது நினைக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதிலிருந்தே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் உடல் ரீதியாக நோய் ஏற்பட்டு பலவிதமான மருத்துவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நோய் சரியாகவே இல்லை. உலமாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்பொழுது அங்கு வாழ்ந்த உலமாக்கள் சொன்னாங்க, நீங்கள் காபாவின் கண்ணியம் குறித்து ஏதாவது தவறாக நினைச்சீங்களான்னு கேட்டாங்க. அவர் ஆமான்னு சொன்னார். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். காபாவின் கண்ணியம் குறித்து நீங்கள் தவறாக நினைத்தால் அல்லாஹ் அதாபை இறக்கி விடுவான், அல்லாஹ் அழித்து விடுவான். தௌபா செய்யுங்கன்னாங்க. தௌபா செய்து மட்டுமல்ல, ஒரு உம்ராவும் செஞ்சாங்க. அவர்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி ஒரு உம்ராவும் செஞ்சாங்க. உம்ரா செய்து அவர்கள் முதலாக அந்த உம்ரா செய்து தௌபா செய்தவுடன் அல்லாஹு தஆலா அந்த நோயை நீக்கிட்டான், ஆரோக்கியத்தை கொடுத்தான். ஆரோக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முதலாக காபத்துல்லாவிற்கு திரை போட்டவர் அஸ்அதுல் ஹுமைர் தான். முதலாக கருப்பு நிற துணியால் துணி போடுறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் வருடம் முழுவதும் ஹஜ்ஜுடைய நாட்களில் அந்த காபத்துல்லா மிகவும் விலை உயர்ந்த தங்கத்தினால் குர்ஆனுடைய எழுத்துக்கள் எழுதப்பட்டு அந்த காபத்துல்லாவிலே திரை தொங்கிடப்படுகிறது. அதனுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அழிவு ஏற்பட்டுவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, இதா அத்தா அஹதுகுமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் காபாவின் திசை நோக்கி நீங்கள் மலம் ஜலம் கழிக்கக்கூடாது. காபாவுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்கள். காபாவின் திசை நோக்கி கால் நீட்டி அமரக்கூடாது, காபாவின் திசை நோக்கி படுக்கக்கூடாது. யார் ஒருவர்
காபாவின் திசையை முன்னோக்கி உமிழ்நீரை உமிழ்கிறாரோ, ஒருவேளை அவர் இமாமாக இருந்தால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்று மார்க்கறிஞர்கள் சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே காபாவின் திசைக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, கண்ணியத்தை பாருங்கள். எந்த திசையில் எங்கிருந்தாலும் அதை முன்னோக்கி அமரக்கூடாது, பின்னோக்கி அமரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தால் காபா அல்லாத திசையில் நீங்கள் மலம் ஜலம் கழியுங்கள். அதை முன்னோக்கி காபாவின் திசையை நோக்கி முன்னோக்கி அமரவும் கூடாது, பின்னோக்கி அமரவும் கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த திசைக்கு கொடுக்கிற மரியாதை, அல்லாஹ் மிக உயர்ந்த கண்ணியத்தை அந்த ஊருக்கு, அந்த காபத்துல்லாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனுடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமாக நாம் எந்த செயலையும் செய்துவிடக்கூடாது. அதனுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் இந்த பாக்கியம் நிறைந்த காபத்துல்லாவை பல தடவை சந்திக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. ரௌலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகிற மதீனமா நகரில் அங்கே தொழக்கூடிய நசீபை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹதா தொழுது கொள்ளுங்கள்.